எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12th பாட்னி, அதாவது 12ஆம் வகுப்பு தாவரவியல். அதில் முதல் பாடத்துக்குரிய 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் வினாக்களில் பார்க்க போகிறோம். இது முதல் காணொளி. பாருங்கள், கேள்வி 1. இனப்பெருக்கம் என்றால் என்ன? இனப்பெருக்கம் என்றால் என்ன? உலகில் சிற்றினங்கள் நிலைத்திருப்பதற்கும் வேறுபாட்டின் மூலம் தகுந்த மாற்றங்களுடன் சந்ததிகள் தொடர்ந்து வாழ்வதற்கும் பரிணாமத்திலும் இனப்பெருக்கம் ஒரு முக்கியமான நிகழ்வாகும். உலகில் சிற்றினங்கள் நிலைத்திருப்பதற்கும் வேறுபாட்டின் மூலம் தகுந்த மாற்றங்களுடனும் சந்ததிகள் தொடர்ந்து வாழ்வதற்கும் பரிணாமத்திலும் இனப்பெருக்கம் ஒரு முக்கிய நிகழ்வாகும். அடுத்து 2வது கேள்வி. கருவியலுக்கு ஹாஃப்மீஸ்டரின் பங்களிப்பை குறிப்பிடுக. ஹாஃப்மீஸ்டர் 1848ஆம் ஆண்டு கருவியலில் மகரந்த துகள்களில் நான்மய மகரந்த துகள் அமைப்பு பற்றி கண்டறிந்து விளக்கியுள்ளார். ஹாஃப்மீஸ்டர் 1848ஆம் ஆண்டு கருவியலில் மகரந்த துகள்களில் நான்மய மகரந்த துகள் அமைப்பு பற்றி கண்டறிந்து விளக்கியுள்ளார். அடுத்த கேள்வி. தகுந்த எடுத்துக்காட்டுடன் 2 தரை ஒட்டிய தண்டின் மாற்றுருக்களை பட்டியலிடுக. ஓடுதண்டு செண்டெல்லா ஏரியாட்டிகா, வேர்விடும் ஓடுதண்டு பிரக்கேரியா, நீர் ஓடுதண்டு ஐகார்னியா, தரைகீழ் உந்துதண்டு கிரைசாந்திமம் போன்ற தாவரங்களின் கணுக்களில் தோன்றும், அதாவது கணுக்களில் வேர்கள் தோன்றுவதன் மூலம் அந்த கணுப்பகுதிகள் புதிய தாவரங்களாக தோன்றுகின்றன. இதுதான் தரையொட்டிய தண்டின் மாற்றுருக்கள். ஓடுதண்டு, வேரோடும் ஓடுதண்டு, நீர் ஓடுதண்டு, தரையில் உந்துதண்டு. இதற்குண்டான உதாரணங்கள் பார்த்தோம். அடுத்து, பதியமிடல் என்றால் என்ன? பதியமிடல் அதாவது பெற்றோர் தாவரத்தின் தண்டு பகுதி நிலத்தில் உள்ள மண்ணோடு ஒட்டியிருக்கும் போது அதிலிருந்து வேர்கள் தோன்றுவதற்கு தூண்டப்படுகிறது. வேர்கள் தோன்றிய பின் வேருள்ள கணுப்பகுதி வெட்டி நீக்கப்பட்டு புதிய தாவரமாகிறது. இதற்கு பதியமிடல் என்று பெயர். உதாரணம் இக்ஸோரா ஜாஸ்மியம். பதியமிடுதல் என்ன? பெற்றோர் தாவரத்தின் தண்டு பகுதி நிலத்தில் உள்ள மண்ணோடு ஒட்டியிருக்கும் போது அதிலிருந்து வேர்கள் தோன்றுவதற்கு தூண்டப்படுகிறது. வேர்கள் தோன்றிய பின் வேர் உள்ள கணுப்பகுதி வெட்டி நீக்கப்பட்டு புதிய தாவரமாகிறது. இதற்கு பதியமிடல் என்று பெயர். உதாரணம் இக்ஸோரா ஜாஸ்மியம். அடுத்த கேள்வி. நகல்கள் என்றால் என்ன? நகல்கள் என்றால் என்ன? பாலிலா இனப்பெருக்க முறையில் தோன்றும் உயிரினங்கள் புற அமைப்பிலும் மரபியலிலும் ஒத்திருப்பதால் நகல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பாலிலா இனப்பெருக்க முறையில் தோன்றும் உயிரினங்கள் புற அமைப்பிலும் மரபியல் ரீதியாகவும் ஒத்திருப்பதால் நகல்கள் என்று அறியப்படுகின்றன. அடுத்த கேள்வி. டயாஸ்கோரியா எவ்வாறு தரைவழி இனப்பெருக்கம் அடைகிறது? டயாஸ்கோரியா தாவரத்தின் மட்டநிலத்தண்டின் கணுக்களில் தோன்றும் கண் போன்ற சிறுகுமிழ் மொட்டுகள் அமைப்பிலிருந்து புதிய தாவரங்கள் தோன்றுகின்றன. டயாஸ்கோரியா தாவரத்தின் மட்டநிலத்தண்டின் கணுக்களில் தோன்றும் கண் போன்ற சிறுகுமிழ் மொட்டுகள் அமைப்பில் இருந்து புதிய தாவரங்கள் தோன்றுகின்றன. அடுத்த கேள்வி. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பிரியோஃபில்ல இலை புதிய தாவரங்களை தோற்றுவிக்கிறது. எவ்வாறு? பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பிரியோஃபில்ல இலை புதிய தாவரங்களை தோற்றுவிக்கிறது. எவ்வாறு? அதாவது பிரயோபில்லத்தில்
சதைப்பற்றுள்ள மற்றும் விளிம்பு பள்ளங்களுடைய இலைகள் உள்ளன. பிரயோஃபில்லத்தில் சதைப்பற்றுள்ள மற்றும் விளிம்பில் பள்ளங்களையுடைய இலைகள் உள்ளன. இப்பள்ளங்களில் வேற்றிட மொட்டுகள் தோன்றுகின்றன. இவற்றிற்கு இலை வளர் மொட்டுகள் என்று பெயர். முதிர்ந்த இலைகள் அழுகிறதும் இம்மொட்டுகள் வேர் தொகுப்பை உருவாக்கி தனி தாவரங்களாக மாறுகின்றன. அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒட்டுதல் பதியமிடுதல் வேறுபடுத்துக. ஒட்டுதல்னு என்ன? இரு வெவ்வேறு தாவரங்கள் தேவைப்படுகிறது. பதியமிடுதல் இதற்கு ஒரு தாவரம் போதுமானது. ஒட்டுதலுக்கு மண் தேவைப்படுவதில்லை, பதியமிடுதலுக்கு மண் தேவைப்படுகிறது. ஒட்டுதலுக்கு இரு தாவரங்களின் தண்டுகளை இணைப்பதன் மூலம் உருவாகிறது. பதியமிடுதல் சிறு கிளையை மண்ணில் புதைத்து வைப்பதன் மூலம் உருவாக்கப்படுகிறது. இதுக்கு உதாரணம் ஒட்டுதலுக்கு ஒட்டு மாஞ்செடி, ஒட்டு எலுமிச்செடி, இந்த மாதிரி. பதியமிடுதலை இக்ஸோரா, ஜாஸ்மியம் இதெல்லாம். அடுத்த கேள்வி. அணுகு ஒட்டுதல் சிறுகுறிப்பு வரைக. அணுகு ஒட்டுதல் அதாவது அணுகு ஒட்டுதலில் வேர்க்கட்டை ஒட்டுக்கட்டை இரண்டுமே வேரூன்றிய தாவரங்களாகும். இதில் வேர்க்கட்டை ஒரு தொட்டியில் வளர்க்கப்படுகிறது. இது ஒட்டுத்தண்டுடன் நெருக்கமாக கொண்டு வரப்படுகிறது. இரண்டு தண்டுகளும் ஒரே அளவு தடியுடையதாக இருத்தல் அவசியம். இரண்டிலும் ஒரு சிறிய சீவல் வெட்டப்பட்டு நீக்கப்படுகிறது. இரண்டின் வெட்டப்பட்ட பரப்புகளும் ஒன்றையொன்று நெருக்கமாக கொண்டு வரப்பட்டு கட்டப்பட்டு ஒரு டேப்பினால் சுற்றப்படுகிறது. 1 முதல் 4 வாரங்களுக்கு பிறகு வேர்க்கட்டையின் நுனியும் ஒட்டுத்தண்டின் அடியும் நீக்கப்பட்டு தனித்தனி தொட்டியில் வளர்க்கப்படுகிறது. ஞாபகம் வச்சுங்க. அணுகு ஒட்டுதலில் வேர்க்கட்டை ஒட்டுக்கட்டை இரண்டுமே வேரூன்றிய தாவரம். இதில் வேர்க்கட்டை ஒரு தொட்டியில் வளர்க்கப்படுகிறது. இது ஒட்டுத்தண்டுடன் நெருக்கமாக கொண்டு வரப்படுகிறது. இரண்டு தண்டுகளும் ஒரே அளவு தடிப்புடையதாக இருத்தல் வேண்டும். இரண்டிலும் ஒரு சிறிய சீவல் வெட்டப்பட்டு நீக்கப்படுகிறது. இரண்டின் வெட்டப்பட்ட பரப்புகளும் ஒன்றையொன்று நெருக்கமாக கொண்டு வரப்பட்டு கட்டப்பட்டு ஒரு டேப்பினால் சுற்றப்படுகிறது. 1 முதல் 4 வாரங்களுக்கு பிறகு வேர்க்கட்டையின் நுனியும் ஒட்டுத்தண்டின் அடியும் நீக்கப்பட்டு தனித்தனி தொட்டியில் வளர்க்கப்படுகிறது. அடுத்த கேள்வி. அபாய நிலை மற்றும் அரிதான தாவர சிற்றினங்கள் பெருகுவதற்கு திசு வளர்ப்பு சிறந்த முறையாகும். விவாதி. அபாய நிலை மற்றும் அரிதான தாவர சிற்றினங்கள் பெருகுவதற்கு திசு வளர்ப்பு சிறந்த முறை. இதில் 2 பாயிண்ட். முதல் பாயிண்ட், திசு வளர்ப்பு என்பது ஒரு செல் திசு அல்லது தலைவலி அமைப்பின் சிறு துண்டிலிருந்து ஒரு முழு தாவரத்தை உருவாக்கும் முறைக்கு திசு வளர்ப்பு என்று பெயர். இதற்கு நுண்பெருக்கம் என்று பெயர். விரும்பிய பண்புகள் கொண்ட தாவரத்தை குறைந்த காலத்திற்குள் எந்த ஒரு பருவத்திலும் விரைவாக பெருக்க இந்த முறை பயன்படும். அதனால்தான் அரிதான மற்றும் அபாயத்திற்கு உட்பட்டுள்ள தாவரங்களை குறுகிய காலத்திற்குள் அதிக அளவில் பெருக்கமடைய செய்வதற்கு இந்த திசு வளர்ப்பு முறை பயன்படுகிறது. திசு வளர்ப்பு என்பது ஒரு செல் திசு அல்லது தலைவலி அமைப்பின் சிறு துண்டிலிருந்து ஒரு முழு தாவரத்தை உருவாக்கும் முறைக்கு திசு வளர்ப்பு என்று பெயர். இதற்கு நுண்பெருக்கம் என்று பெயர். விரும்பிய பண்புகள் கொண்ட தாவரத்தை குறைந்த காலத்திற்குள் எந்த ஒரு பருவத்திலும் விரைவாக பெருக்க இந்த முறை பயன்படும். அதனால்தான் அரிதான மற்றும் அபாயத்திற்கு உட்பட்டுள்ள தாவரங்களை குறுகிய காலத்திற்குள் அதிக அளவில் பெருக்கமடைய செய்வதற்கு இந்த திசு வளர்ப்பு முறை பயன்படுகிறது. அடுத்த கேள்வி. மண்முட்டு பதியம் காற்று பதியம் வேறுபடுத்துக. இதில் மண்முட்டு பதியம் என்ன? நெகிழ்வு தன்மையுள்ள அடிக்கிளைகள் பயன்படுகிறது. காற்று பதியத்துக்கு நெகிழ்வு தன்மையற்ற மேல்கிளைகள் பயன்படுகிறது. மண்முட்டு பதியத்தில் அடிக்கிளையை வளைத்து மண்ணிலும் புதைக்கப்படுகிறது. அதே காற்று பதியத்தில் தண்டின் கணுப்பகுதி செதுக்கப்பட்டு மண்ணால் மூடப்படுகிறது, பாலித்தீன் கொண்டு சுற்றப்படுகிறது.
மண்முட்டு பதியத்தில் வளர்ச்சி ஹார்மோன்கள் பயன்படுத்தப்படுவதில்லை. காற்று பதியத்தில் வளர்ச்சி ஹார்மோன்கள் பதியப்படுகின்றன. இவ்வளவுதான். அடுத்த கேள்வி, பாரம்பரிய முறைகளின் நன்மைகளை பட்டியலிடுக. பாரம்பரிய முறைகளின் நன்மைகளை பட்டியலிடுக. ஒரு 5 பாயிண்ட். முதல் பாயிண்ட், பாரம்பரிய முறைகளின் மூலம் உருவாக்கப்படும் தாவரங்கள் மரபு ரீதியாக ஒரே மாதிரியானவை. இம்முறையின் மூலம் அதிக தாவரங்களை குறுகிய காலத்தில் உருவாக்க முடியும். சில தாவரங்கள் விதைகளை உருவாக்குவதில்லை அல்லது மிக குறைவான விதைகளை உருவாக்கும். இன்னும் சில தாவரங்களில் உருவாக்கப்படும் விதைகள் முளைப்பதில்லை. இம்முறையின் மூலம் குறுகிய காலத்தில் அதிக தாவரங்களை உருவாக்க முடியும். தலைவழி இனப்பெருக்கம் மூலம் அதிக செலவில்லாமல் ஒரு சில தாவரங்களை பெருக்கமடைய செய்ய முடியும். எடுத்துக்காட்டு சொலானம், டியூபரோசம். நோய் எதிர்ப்பு, உயர் விளைச்சல் போன்ற விரும்பத்தக்க பண்புகளை கொண்ட 2 வெவ்வேறு தாவரங்கள் ஒட்டு செய்யப்பட்டு புதிய தாவரங்களாக அதே விரும்பத்தக்க பண்புகளுடன் வளர்க்க முடியும். மறுபடியும் சொல்ற கேளுங்க. பாரம்பரிய முறைகளின் நன்மைகளை பட்டியலிடுக. பாரம்பரிய முறைகளின் மூலம் உருவாக்கப்படும் தாவரங்கள் மரபு ரீதியாக ஒரே மாதிரியானவை. இம்முறையின் மூலம் அதிக தாவரங்களை குறுகிய காலத்தில் உருவாக்க முடியும். சில தாவரங்கள் விதைகளை உருவாக்குவதில்லை அல்லது மிக குறைவான விதைகளை உருவாக்கும். இன்னும் சில தாவரங்களில் உருவாக்கப்படும் விதைகள் முளைப்பதில்லை. இம்முறையின் மூலம் குறுகிய காலத்தில் அதிக தாவரங்களை உருவாக்க முடியும். தரைவழி இனப்பெருக்கம் மூலம் அதிக செலவில்லாமல் ஒரு சில தாவரங்களை பெருக்கமடைய செய்ய முடியும். உதாரணம் சொலானம், டியூபரோசம். நோய் எதிர்ப்பு, உயர் விளைச்சல் போன்ற விரும்பத்தக்க பண்புகளை கொண்ட 2 வெவ்வேறு தாவரங்களை ஒட்டு செய்யப்பட்டு புதிய தாவரங்களாக அதே விரும்பத்தக்க பண்புகளுடன் வளர்க்க முடியும். இதுதான் பாரம்பரிய முறைகளின் நன்மைகள். இப்போ 3 மார்க் கேட்டானா 3 பாயிண்ட், 2 மார்க் கேட்டானா 2 பாயிண்ட், 5 மார்க் கேட்டானா 5 பாயிண்ட் எழுதுங்க. அவ்வளோதான். அடுத்த கேள்வி, உயர் தாவரங்களில் தரைவழி இனப்பெருக்கத்திற்கு கையாளப்படும் பாரம்பரிய முறைகளை விவரி. உயர் தாவரங்களில் தரைவழி இனப்பெருக்கத்திற்கு கையாளப்படும் பாரம்பரிய முறை. இது 5 மார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பாரம்பரிய முறைகள் கையாளப்படுகின்றன? போத்து நடுதல், ஒட்டுதல், பதியம் போடுதல் போன்றவைகளும் அடங்கும். இது 3 மார்க்லையும் கேட்பாங்க, சில சமயம் 5 மார்க்லையும் கேட்பாங்க. போத்துனா என்னென்னு பாருங்கள். போத்து நடுதல், தாவரங்களின் வேர், தண்டு, இலை போன்ற பாகங்கள் போத்துகளாக பயன்படுத்தப்படுகிறது. இவற்றின் வெட்டி அடிப்பகுதியை தகுந்த ஊடகத்தில் வைப்பதால் வேர்கள் உருவாக்கி புதிய தாவரமாக வளர்க்கப்படுகிறது. இதுதான் போத்து நடுதல். அடுத்து ஒட்டுதல். 2 வெவ்வேறு தாவர பாகங்களை இணைத்து ஒட்டு போடப்படுகிறது. இதில் தரையுடன் தொடர்புடைய 2 தாவரங்களில் வேர்க்கட்டை ஒன்றும் ஒட்டுவதற்கு ஒட்டுத்தண்டு ஒன்றும் தேவைப்படுகிறது. அதே பதியம்னா பாருங்கள், தாவரத்தின் தண்டு பகுதியை நிலத்தோடு ஒட்டி இருக்கும்படி செய்து அதன் மீது மண்ணிட்டு மூடி வைத்து அதிலிருந்து வேர்கள் தோன்றிய பின் வேர் உள்ள தண்டு பகுதியை வெட்டி நீக்கி புதிய தாவரமாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க, தாவர கருவியலின் மைல்கல்களை வெளிக்கோணர்க. இதில் ஏதாவது ஒரு 5 எழுதுனாவே 5 மார்க்கு. ஆனால் நம்ம முழுசாக சொல்லிடுவோம், உங்களுக்கு ஏதாவது 5 கூட ஞாபகம் வச்சுங்க. 1682 நெகமையா குரு மலரின் ஆண் உறுப்பை மகரந்தத்தூள் என்று குறிப்பிட்டவர். மகரந்தத்தாள். 1694 ஆர்ஜே கேமராரியஸ் மலர், மகரந்தப்பை, மகரந்தத்துகள் மற்றும் சூழமைப்பு பற்றி விவரித்துள்ளார். அடுத்து 1761 ஜே.ஜி. கோல்ட்ரூட்டர் மகரந்த சேர்க்கையில் பூச்சிகளின் முக்கியத்துவம் பற்றி விரிவான தொகுப்பு தந்துள்ளார். 1824 ஜி.பி. அமிசி மகரந்த குழாயை கண்டறிந்தார். 1848 ஹாப் மீஸ்டர் நான்மய மகரந்த துகள் அமைப்பை பற்றி விவரித்துள்ளார். 1870 ஹான்ஸ்டீன் கேப்சில்லா மற்றும் அலிஸ்மா தாவரங்களில் கருவளர்ச்சி பற்றி விவரித்துள்ளார். 1878 இ.
ஸ்ட்ராஸ்பர்கர் பல்கரு நிலையை பதிய செய்துள்ளார். அதே மாதிரி 1884 அதே ஸ்ட்ராய்பர்கர் கேமிட்டுகளின் இணைவை கண்டறிந்தார். அடுத்து 1898 1899 வரை எஸ்ஜி நவாஸின் மற்றும் எல் கினார்ட் இருவரும் தனித்தனியாக இரட்டை கருவுதலை கண்டுபிடித்தனர். 1904 ஹேனிங் செயற்கை முறையில் கரு வளர்ச்சியை தொடங்கினார். 1950 டிஏ ஜோஹன்சன் கரு வளர்ச்சி பற்றிய வகைப்பாட்டினை முன்மொழிந்தார். 1964 எஸ் குகா மற்றும் எஸ்சி மகேஸ்வரி டாட்டுரா தாவர மகரந்த துகள்களிலிருந்து ஒருமடிய தாவரங்களை உருவாக்கினர். அடுத்து 1991 இஎஸ் கோன் மற்றும் இஎம் மேயரோவிட்ஸ் மலர் பாகங்களின் தோன்றுதல் நிலை மற்றும் வளர்ச்சி நிலை குறித்து மரபியலை விளக்கும் ஏபிசி முன்மாதிரியை முன்மொழிந்தனர். அடுத்து 2015 கேவி கிருஷ்ணமூர்த்தி பூக்கும் தாவரங்களில் கருவுறுதலுக்கு பின் நடைபெறும் இனப்பெருக்க வளர்ச்சி பற்றிய மூலக்கூறு அம்சங்களை தொகுத்துள்ளார். கேவி கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணியிருக்காரு? 2015 பூக்கும் தாவரங்களில் கருவுறுதலுக்கு பின் நடைபெறும் இனப்பெருக்க வளர்ச்சி பற்றிய மூலக்கூறு அம்சங்களை தொகுத்துள்ளார். அடுத்த கேள்வி, தாவர இனப்பெருக்கத்தில் நவீன முறையின் முக்கியத்துவம் பற்றி விவரி. முதல் பாயிண்ட், விரும்பிய பண்புகளை கொண்ட தாவரங்களை குறைந்த காலத்திற்குள் விரைவாக பெருக்கமடைய செய்ய முடியும். உருவாக்கப்படும் தாவரங்கள் ஒத்த மரபுசார் பண்புகளை கொண்டிருக்கும். புதிய தாவரங்களை உருவாக்க திசு வளர்ப்பை எந்த ஒரு பருவத்திலும் மேற்கொள்ள முடியும். உயிர்ப்பு திறனற்ற மற்றும் முளைக்கும் திறனற்ற விதைகளை உருவாக்கும் தாவரங்களை திசு வளர்ப்பின் மூலம் பெருக்கமடைய செய்ய முடியும். அரிதான மற்றும் அபாயத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ள தாவரங்களை பெருக்கமடைய செய்ய முடியும். நோய்களற்ற தாவரங்களை ஆக்கு திசு வளர்ப்பின் மூலம் உருவாக்க முடியும். திசு வளர்ப்பை பயன்படுத்தி செல்களை மரபுசார் ரீதியாக மாற்றமடைய செய்ய முடியும். இதுதான் தாவர இனப்பெருக்கத்தில் நவீன முறைகளின் முக்கியத்துவம். இது சில சமயம் 5 மார்க்லையும் கேட்பாங்க, சில சமயம் 3 மார்க்லையும் கேட்பாங்க. அடுத்து இது 2 மார்க் கேள்வி. சுரப்பு மற்றும் ஊடுருவு வகை டபீட்டத்தை வேறுபடுத்துக. சுரப்பு டபீட்டம்னா பாருங்க, செல் வகை டபீட்டம் செல் அமைப்பு தக்க வைத்து செல் ஒழுங்கமைவு இருக்கிறது. அதே ஊடுருவு டபீட்டம்னா பெரி பிளாஸ்மோடிய வகை டபீட்டம் செல்கள் கிடைமட்ட ஆரச்சுவர்களை இழந்து அனைத்து புரோட்டோபிளாஸ்டுகளையும் ஒன்றிணைத்து பெரி பிளாஸ்மோடியத்தையும் உருவாக்குகின்றன. ஊடுருவு டபீட்டம். அடுத்த கேள்வி, கான்தரோஃபில்லி என்றால் என்ன? வண்டுகள் வழி நடைபெறும் மகரந்த சேர்க்கை கான்தரோஃபில்லி. மலர்கள் மகரந்த காரணிகளை ஈர்க்க துர்நாற்றத்தை பயன்படுத்துகிறது. வண்டுகள் வழி நடைபெறும் மகரந்த சேர்க்கை கான்தரோஃபில்லி. மலர்கள் மகரந்த காரணிகளை ஈர்க்கும் துர்நாற்றத்தை பயன்படுத்துகிறது. அடுத்து, தன் மகரந்த சேர்க்கையை தடுக்க இருபால் மலர்கள் மேற்கொள்ளும் ஏதேனும் 2 உத்திகளை பட்டியலிடுக. தன் மகரந்த சேர்க்கையை தடுக்க இருபால் மலர்கள் மேற்கொள்ளும் ஏதேனும் 2 உத்திகளை பட்டியலிடுக. மலர்கள் இருபால் தன்மை கொண்டவை, எனவே தன் மகரந்த சேர்க்கையை தடுப்பதற்கான தகவமைப்பை பெற்றுள்ளன. தன் மகரந்த சேர்க்கையை தவிர்ப்பதற்காக அவைகள் இருகால முதிர்வு, மகரந்த பையும் சூலகமும் வெவ்வேறு காலங்களில் முதிர்ச்சி அடைகின்றன. பாலுறுப்பும் தனிப்படுத்தும், மகரந்த தாள்களும் சூலகமும் இருவேறு திசையில் அமைந்திருக்கும். மாற்று சூலக தண்டுத்தன்மை, மகரந்த தாள்களும் சூலகமும் வேறுபட்ட நீளத்தில் அமைந்திருக்கும். இதான் ஒன்று. இருகால முதிர்வுனா மகரந்த பையும் சூலகமும் வெவ்வேறு காலம் முதிர்ச்சி அடைகின்றன. பாலுறுப்பு தனிப்படுத்தும்னா மகரந்த தாளும் சூலகமும் இருவேறு திசையில் அமைந்திருத்தல். மாற்று சூலக தண்டுத்தன்மைனா மகரந்த தாள்களும் சூலகமும் வேறுபட்ட நீளத்தில் அமைந்திருத்தல். அது மட்டும் இல்லாமல் தன் மலட்டுத்தன்மை அல்லது தன் ஒவ்வாத்தன்மை. ஒரு மலரின் மகரந்தத்தாள் அதே மலரின் சூழ்முடியை அடைந்தால் முளைப்பதை தடுக்கிறது. அடுத்த கேள்வி, எண்டோதீசியம் என்றால் என்ன?
மகரந்த பையின் சுவரில் பொதுவாக புறத்தோலுக்கு கீழாக ஆரப்போக்கில் நீண்ட ஓரடுக்கு செல்களாலானது தான் எண்டோதீசியம். எண்டோதீசியம்னு என்ன? மகரந்த பையின் சுவரில் பொதுவாக புறத்தோலுக்கு கீழாக ஆரப்போக்கில் நீண்ட ஓரடுக்கு செல்களாலானது எண்டோதீசியம். இதன் உட்புற கிடைமட்ட சுவர் செல்லுலோசால் ஆன பட்டைகளை தோற்றுவிக்கிறது. இதன் உட்புற கிடைமட்ட சுவர் செல்லுலோசால் ஆன பட்டைகளை தோற்றுவிக்கிறது. இச்செல்கள் நீர் உறிஞ்சும் தன்மை கொண்டவை. முதிர்ந்த மகரந்த பையில் பட்டைகளற்ற ஸ்டோமியம் வெடிப்பதற்கு உதவுகிறது. அடுத்து, ஆண் உட்கரு உருவாக பகுப்படையும் செல்லின் பெயர். ஆண் கேமிட்டக தாவரத்தின் முதல் செல் நுண்வித்தாகும். இந்த ஒருமடியமான நுண்வித்தின் உட்கரு பகுப்படைந்து ஒரு தலைவலி உட்கரு மற்றும் ஒரு உருவாக்க உட்கருவையும் தோற்றுவிக்கிறது. உருவாக்க செல் மீண்டும் பகுப்படைந்து இரு ஆண் கேமிட்டுகளை தோற்றுவிக்கிறது. ஆண் கேமிட்டக தாவரத்தின் முதல் செல் நுண்வித்து. இந்த ஒருமடிய நுண்வித்தின் உட்கரு பகுப்படைந்து ஒரு தரைவழி உட்கரு மற்றும் ஒரு உருவாக்க உட்கருவையும் தோற்றுவிக்கிறது. உருவாக்க செல் மீண்டும் பகுப்படைந்து இரு ஆண் கேமிட்டுகளை தோற்றுவிக்கிறது. அடுத்து, மூடுவிதை தாவரங்களின் கருவூன் திசு மூடாவிதை தாவரங்களின் கருவூன் திசுவிலிருந்து வேறுபடுகிறது. ஏற்றுக்கொள்வீர்களா? உங்கள் விடையை நியாயப்படுத்தும். அதாவது, மூடுவிதை தாவரங்களின் கருவூன் திசு மூடாவிதை கருவூன் திசுவிலிருந்து வேறுபடுகிறது. ஏன்னா மூடுவிதை தாவரத்தில் இரட்டை கருவுறுதல் நடைபெறுகிறது. மூடுவிதை தாவரங்களில் மும்மடிய கருவூன் திசு நடைபெறுகிறது. ஆனால் மூடாவிதையில் இரட்டை கருவுறுதல் நடைபெறுவதில்லை. ஒற்றை மடிய கருவூன் திசு தான் காணப்படுகிறது. இதுதான் மூடுவிதை தாவரங்களின் கருவூன் திசு மூடாவிதை தாவரங்களின் கருவூன் திசுவிலிருந்து வேறுபடுகிறது. அடுத்த கேள்வி, இருமடிய வித்தாக்கம் என்ற சொல்லை வரையறு. பெருவித்து தாய் செல் குன்றல் பகுப்பு நடைபெறாமல் நேரடியாக இருமடிய கருப்பையாக மாறும் தன்மை இருமடிய வித்தாக்கம் எனப்படும். உதாரணம், யுபடோரிடியம் ஏர்வா, யுபடோடிரயம் ஏர்வா. இருமடிய வித்தாக்கம். பெருவித்து தாய் செல் குன்றல் பகுப்பு நடைபெறாமல் நேரடியாக இருமடிய கருப்பையாக மாறும் தன்மை இருமடிய வித்தாக்கம் எனப்படும். உதாரணம், யூபடோடிரயம் ஏர்வா. அடுத்து, பல கருநிலை என்றால் என்ன? பல கருநிலை என்றால் என்ன? வணிக ரீதியில் இது எவ்வாறு பயன்படுகிறது? அதாவது, ஒரு விதையில் ஒன்றுக்கு மேற்பட்ட கரு காணப்பட்டால் அது பல கருநிலை. ஒரு விதையில் ஒன்றுக்கு மேற்பட்ட கரு காணப்பட்டால் அது பல கருநிலை. சிட்ரஸ் தாவரத்தில் சூழ் திசுவிலிருந்து பெறப்படும் நாற்றுகள் பல பண்ணைக்கு நல்ல நகலாக உள்ளன. பல கருநிலையின் வழியாக தோன்றும் கருக்கள் வைரஸ் தொற்று இல்லாமல் காணப்படுகின்றன. அடுத்து, கருவுரா கனி தோன்றல், கருவுரா இனப்பெருக்கம் போன்றவை வெவ்வேறு நிகழ்வுகள் என்று நினைக்கிறீர்களா? உங்கள் விடை, கருவுரா கனி தோன்றல் கருவுரா இனப்பெருக்கம் இரண்டும் வேறுபாடுடைய நிகழ்வு. ஏன்னா கனி சூலகத்திலிருந்து உருவாக்கப்படுகிறது. விதை என்பது சூழில் ஆண் மற்றும் பெண் கேமிட்டுகள் இணைவதால் உருவாவது. கனி உருவாக கருவுறுதலோடு தொடர்பற்றது. கருவுரா இனப்பெருக்கம் கருவுறுதலோடு தொடர்புடையது. கருவுரா கனிகள் திடீர் மாற்றம், சூழ்நிலை மற்றும் வேதிப்பொருட்களால் தூண்டப்படுகிறது. கருவுரா இனப்பெருக்கம் இயற்கையாக நடைபெறும் நிகழ்வு. அடுத்த கேள்வி, ஏன் முதல் நிலை கருவூன் திசு பகுப்படைவதற்கு பின் மட்டுமே கருமுட்டை பகுப்படைகிறது? அதாவது, இரட்டை கருவுறுதலுக்கு பின் கருமுட்டை செல்கள் பகுப்படைந்து கரு வளர்ச்சி அடைய தேவைப்படும் உணவை அளிப்பதற்காக முதல் நிலை கருவூன் உட்கரு கருமுட்டைக்கு முன்பாகவே பகுப்படைந்து கருவூன் திசுவாக மாறுகிறது. இரட்டை கருவுறுதலுக்கு பின் கருமுட்டை செல்கள் பகுப்படைந்து கரு வளர்ச்சி அடைய தேவைப்படும் உணவை அளிப்பதற்காக முதல் நிலை கருவூன் உட்கரு கருமுட்டைக்கு முன்பாகவே பகுப்படைந்து கருவூன் திசுவாக மாறுகிறது. அடுத்து,
மெல்லிட்டோஃபில்லி என்றால் என்ன? தேனீக்களின் மூலமாக ஏற்படும் மகரந்த சேர்க்கைக்கு மெல்லிட்டோஃபில்லி என்று பெயர். தேனீக்கள் மலரில் உள்ள பூத்தேனை உண்பதற்காக மட்டுமே அல்லாமல் பூத்தேன் சுரக்காத மலர்களிலும் தேனீக்கள் நாடி செல்கின்றன. மலர்களில் உள்ள மகரந்த தூள்களை தேனீக்கள் உண்பதற்காகவும் கூட்டினை உருவாக்குவதற்காகவும் பயன்படுத்திக் கொள்கின்றன. அடுத்து, ஹீலோபியா கருவுண் திசுவிற்கு எடுத்துக்காட்டு. ஹைட்ரில்லா வாலிஸ்னேரியா. ஹீலோபியா கருவுண் திசுவுக்கு உதாரணங்கள் ஹைட்ரில்லா வாலிஸ்னேரியா. ஸோ இதுதான் 12th பாட்டனி 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் 5 மதிப்பெண் வினாக்களில் முதல் பகுதியை பார்த்தோம். இனி அடுத்த காணொளியில் அடுத்த பகுதியை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.